குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாஷா பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் மீ டாக்டர் பவித்ரா, ஹோமியோபதி கன்சல்டன்ட் அண்ட் மெடிக்கல் அஸ்ட்ராலஜர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு சூரியனும் சனி பகவானும் சேர்ந்திருந்தால் என்ன மாதிரி பலன் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த சூரிய பகவானும் சனி பகவானும் ஒரு ஹாரோஸ்கோப்பில் ஒரே கட்டத்தில் இணைஞ்சிருந்தாலும் சரி, இல்லாட்டி சூரியன் வந்துட்டு சனி பகவானை பார்த்தாலும் சரி, என்ன மாதிரி பலன்கள் இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இதில் நம்ம பொது பலன்களோட மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் இந்த சூரியனும் சனி பகவானும் சேர்ந்து இருந்தால் என்ன மாதிரி பலன்கள் இருக்கும், மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் நம்ம எப்படி நம்மளை பார்த்துக்கணும் அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, இந்த சூரியனும் சனி பகவானும் சேர்ந்து இருக்கிறது ஒரு சிறப்பான பலனா அப்படின்னு கேட்டால் அது கண்டிப்பாக கிடையாது. இந்த சூரியனும் சனி பகவானும் இரண்டு பேர் வந்துட்டு பகை கிரகங்கள். ஸோ இவங்களோட இணைவு அவ்வளவு சிறப்பில்லை. ஸோ எந்த மாதிரி விஷயத்தில் நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்கிற ஒரு ஹாரோஸ்கோப்பி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வர்றது வந்துட்டு எலும்பு சார்ந்த வியாதிகள் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு தான் ஃப்ராக்சர் ஆகி ஒரு பிளேட் வச்சுக்கிறது, அந்த மாதிரி எலும்பு சார்ந்த விஷயங்களில் ஃப்ராக்சர், இந்த மாதிரி எலும்பு உடைதல், இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வர்றது இந்த சூரியனும் சனி பகவானும் சேர்ந்து இருக்கிறது. அதே மாதிரி ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம், இருதய சார்ந்த நோய்களும் இந்த மாதிரி கிரக சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு, ஹார்ட் அட்டாக் இருக்கவங்களுக்கு, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் வரும். ஸோ இந்த சூரியனும் சனி பகவானும் ஒருத்தருக்கு சேர்ந்துருக்கு. இதே ஒரு ஆண்கள் ஜாதகத்தில் இந்த சூரியனும் சனி பகவானும் சேர்ந்துருக்கு, அது ஒரு மேரேஜ் மேட்சிங் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். என்ன கவனமாக பார்க்கணும் அப்படின்னா, இப்போ ஒருத்தருக்கு சூரியனும் சனியும் ஒருத்தர் ஆண்கள் ஜாதகத்தில் இணைஞ்சிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு குழந்தை பேரு அப்படின்னு இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த இன்ஃபர்டிலிட்டி தான் இருக்குது. ஸோ இவங்களுக்கு குழந்தை பேரு அப்படின்ற விஷயத்தில் வந்துட்டு போஸ்ட்பான் பண்ணக்கூடாது, தள்ளி போடக்கூடாது. குழந்தை பிறப்புக்கு வந்து ஒரு 1 வருஷம் கழித்து வச்சுக்கலாம், 2 வருஷம் கழித்து வச்சுக்கலாம் அப்படின்ற குழந்தை பேரை வந்து தள்ளி போடக்கூடாது. உடனே மேரேஜ் ஆச்சா உடனே குழந்தை பிறந்ததா அந்த மாதிரி இருக்கிறது மிகச்சிறப்பு. ஏன் அப்படி சொல்கிறோன்னா, ஒருத்தரோட ஆண்கள் ஜாதகத்தில் இந்த சூரியனும் சனி பகவானும் ஒருத்தருக்கு சேர்ந்துருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஸ்பெர்ம் மொட்டிலிட்டி வந்துட்டு ப்ராப்ளம் இருக்கும். ஸ்பெர்ம் மொட்டிலிட்டியில் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லாட்டி வந்துட்டு ஸ்பெர்மோட மார்ஃபாலஜி உயிர் அணுக்கள் குறைபாடு அவங்களுக்கு இருக்கும். என்னென்னா இப்போ வந்துட்டு உயிர் அணுக்கள் வந்துட்டு நீந்தி செல்வதில் அதில் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லாட்டி உயிர் அணுக்கள் அந்த மார்ஃபாலஜி அதோட உருவ அமைப்பில் வந்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு உயிரணுக்கள் சார்ந்த விஷயங்களில் கட்டாயமாக ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துறது இந்த சூரியனும் சனி பகவான் ஒரு ஆண்கள் ஜாதகத்தில் சேர்ந்திருக்கும் போது. அதே மாதிரி இப்போ ஒரு ஆண்கள் ஜாதகத்தில் இந்த சூரியனும் சனி பகவானும் சேர்ந்திருக்கு, இது வந்துட்டு ஒரு அந்த மேரேஜ் பண்ணும்போது இந்த சூரிய திசையோ சனி பகவான் திசையோ இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். அப்போ சூரிய திசையோ சனி பகவான் திசையோ அந்த நடக்கும்போது, திருமணம் நடக்கும்போது அந்த தசாபுக்திகள் நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தை பிறந்து நம்ம மேரேஜ் மேட்சிங்னால போடும்போதே வந்துட்டு ஃபஸ்ட்டு சொல்லிடுறது என்னென்னா, இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கா, நீங்கள் வந்துட்டு மேரேஜ் ஆன உடனே வந்துட்டு பேபிக்கு ட்ரை பண்ணுறது ஒரு மிக சிறப்பான விஷயம். அப்படி இல்லை முடியலை அப்படின்னா நீங்கள் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணி இதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்து உடனே பேபிக்கு ட்ரை பண்ணுறது சிறப்பு. குழந்தை பேரை தள்ளி போடுவது சரியான விஷயமா இருக்காது அப்படின்றத இவங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு எஜுகேட் பண்ணுவேன். ஒவ்வொருத்தருக்குமே இந்த மாதிரி அமைப்பு இருக்குது ஒரு ஆண்கள் ஜாதகத்தில் அப்படின்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு எஜுகேட் பண்ணுறது இந்த விஷயம்தான். இதே மாதிரி இந்த அமைப்பு ஒருத்தருக்கு இருக்குது, அவங்க என்ன மாதிரி விஷயத்த பண்ணுறது, அதுலேருந்து எப்படி தப்பிச்சுக்கிறது அப்படின்ற சொல்யூஷனும் சொல்லும்ல. ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சுட்டி காட்டுறதோட அதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்கிறது தான் ஒரு பெஸ்ட்டான ஒரு அஸ்ட்ராலஜராக ஒரு டாக்டரோட ஐடியாவாக இருக்கும். அவங்க இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தில் சூரியனும் சனி பகவானும் சேர்ந்துருக்குன்னா அவங்க ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது, அவங்க மட்டும் இல்லை எல்லாருக்குமே இது ஒரு விஷயம்தான், குலதெய்வ வழிபாடு. ஏன் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு ஏன் சொல்கிறோன்னா, குல விருத்திக்கு பண்ணுறது தான் இந்த குல விருத்திக்கு பண்ண வேண்டிய விஷயம்தான் இந்த குலதெய்வ வழிபாடு. நம்ம குலம் நல்லா இருக்கணும், நம்மளோட ஜென்ரேஷன் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு பண்ண வேண்டிய வழிபாடு தான் வந்துட்டு குலதெய்வ வழிபாடு. இப்போ யாருக்கு இந்த சூரியனும் சனி பகவானும் சேர்ந்து இருக்கோ, இல்லாட்டி பார்வை இருக்கோ, தொடர்பு இருக்கோ, அவங்க ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குலதெய்வ வழிபாடு தான். அவங்க குலம்
தெய்வத்தில் என்னென்ன மாதிரி முறைகள் வழிபாடு இருக்கோ அதை கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி உங்களுடைய தாய் தந்தைகள்கிட்ட, உங்களோட பேரண்ட்ஸுக்கிட்ட வந்துட்டு பிளஸ்ஸிங்ஸை வாங்கணும், ஆசிர்வாதம் வாங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இப்போ பேரண்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்களோட பேரண்ட்ஸோட நினைவு பொருளாக ஏதாவது அவங்க யூஸ் பண்ண ஒரு பொருளை வந்து இவங்க கூட வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். இந்த சூரியனும் சனி பகவானும் சேர்ந்து இருக்கு ஒரு ஹாரோஸ்கோப் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு சொல்ல வேண்டிய 2 ரெமெடிஸ் என்னன்னா இதை தான் இருக்கும். நான் இதை தான் அவங்களுக்கு அதிகமாக சொல்கிறேன். இந்த மாதிரி இருந்து இந்த குலதெய்வ வழிபாடு பண்ணாங்கன்னா இந்த பிரச்சனையிலேருந்து அவங்க மேக்ஸிமம் 80% வந்துட்டு தப்பிச்சிடுறாங்க. ஏன்னா குலதெய்வம் அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த காட்டுது. அதே மாதிரி அவங்களோட தாய் தந்தை யூஸ் பண்ண ஒரு ஞாபகார்த்த பொருளை வச்சுக்கிறதும் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு கிரக சேர்க்கைக்கும் என்னென்ன மாதிரி டிசீஸ் வரும், அதுலேருந்து நம்மளை எப்படி ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு வந்துட்டு சூரியனும் சனி பகவானும் சேர்ந்து இருந்தால் என்ன மாதிரி பார்த்துருக்கோம். இன்னும் வேற கிரக சேர்க்கை என்னென்ன மாதிரி கிரக சேர்க்கைக்கு என்ன வந்து என்ன டிசீஸ் வரும், அதுலேருந்து நம்மளை எப்படி ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வேணுங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கான வீடியோஸ்லாம் நம்ம போடலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு வந்துட்டு அஸ்ட்ரோ வெனிலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.